குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. வணக்கம். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் முதல் கையெழுத்து தொடர்பான விவரம் வெளியானது. 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் முதல் கையெழுத்தை அவர் விஜய் போட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போதைப் பொருட்களை தடுக்க 65 படைகள் அமைத்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக புகார்களில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். மாநிலம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரப்படையும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தி குறிப்பை தற்பொழுது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும். பெண்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தவும், பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் போதுமான பணியாளர்கள் மற்றும் அதிநவீன வசதிகளுடன் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும். இதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை தடுத்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு 1 வீதம் 37 காவல் நிலையங்களும் 9 மாநகரங்களில் உள்ள காவல் மாவட்டங்களில் தலா 1 வீதம் 28 காவல் நிலையங்கள் என மொத்தம் 65 போதைப் பொருட்கள் தடுப்பு படை அமைக்கப்படும் என்றும் தற்பொழுது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது ஒரு விரிவான ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாடு நிதி நிலைமை குறித்தும் இதே போன்று தற்பொழுது தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பாகவும் தற்பொழுது முதல்வர் அவர்கள் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுடன் தற்பொழுது விரிவான ஆலோசனை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. முதல் நாளிலேயே தன்னுடைய நிர்வாக பணிகளை தற்பொழுது விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்.